ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு டேபிள் ரோஸ். இந்த டேபிள் ரோஸை என்னென்னு அழைப்பாங்க? பொட்டானிக்கல் நேம் போர்ச்சுலாக்கா கிராண்டிஃப்ளோரா என்று இது அழைப்பாங்க. இது 3 முதல் 9 அங்குலம் உயரம் வளரக்கூடியது. இது தெரு ஓரங்களிலும் நீங்கள் போகின்ற பாதைகளில் முளைச்சி கிடக்கும். இதை அழகுக்காக வீட்டில் வளர்க்குறாங்க. இதை சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க. இதனுடைய பயன் மிகவும் பெரியது. அப்படி என்ன பயன் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இதோ அது முக்கியமான பயனை ஒன்றை பார்ப்போம். இது கல்லீரல் தொண்டை சிகிச்சைக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. இதை தங்கம் என்று அழைக்கிறாங்க. ஏன் இதை தங்கம் என்று அழைக்கிறாங்க அப்படின்னா, தங்கத்தை இன்றைக்கி ரேட்டு ஜிவ்வுன்னு போயிட்டுருக்கு, தொடக்கூட முடியாத இடத்துல போயிட்டுருக்கு. ஆனால் இந்த டேபிள் ரோஸை வளர்க்கணும்னா ஒரு தண்டை நட்டி வச்சாலே நம்ம வீட்டில் வந்துடும். அதுலேயும் பிங்க் கலர் ரோஸை வீட்டில் வளருங்க. அதில் தான் ஏகப்பட்ட பயன் இருக்குது. ஏன் அது தங்கம் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா, இது முகத்திற்கு தங்கம் போன்று ஒரு பளபளப்பை தருகிறது. ஃபேஷியலுக்கு உதவுகிறது. இதில் ஒரு 5 முதல் 10 பூக்களை, அதுவும் பிங்க் நிற பூக்கள் தான் பயன்படும். வேறு பூக்கள் இதுக்கு பயன்படாது. பிங்க் நிற பூக்களை எடுத்து அதை கையில் கசக்கி அதோட கொஞ்சம் தேனை கலந்து முகத்தில் தடவும் பொழுது அது ஃபேஷியலாக பயன்படுகிறது. ஒரு 5 முதல் 10 நிமிடங்கள் இருந்து வைத்துவிட்டு அந்த குளிர்ந்த தண்ணீரால் அதை கழுவும் பொழுது நம்ம முகத்திற்கு ஒரு பளபளப்பை தருகிறது, ஒரு மினுமினுப்பை தருகிறது. இதே மாதிரி வாரத்துக்கு 2 முறை நீங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது உங்கள் முகம் தங்கம் போல் ஜொலிப்பதை நீங்களே பார்க்கலாம். இது உங்கள் முகம் தங்கம் போல் ஜொலிப்பதற்கு இது பயன்படுகிறது. இந்த டேபிள் ரோஸ் தண்டை நட்டு வச்சாலே வந்துடும். இதுக்கு அதிகளவு தண்ணீர் தேவையில்லை. இது சப்பாத்தி களி மாதிரி தண்டில் தண்ணி சேமித்து வச்சுருக்கோம். தண்ணி இல்லாத நேரத்தில் அதை பயன்படுத்தி வளரக்கூடியது. இந்த டேபிள் ரோஸ் கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது. ஓகே, இந்த டேபிள் ரோஸில் நீங்கள் மிரளக்கூடிய அளவுக்கு பயன் இருக்குது. இது கண்கண்ட தெய்வம் ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன இதில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் இந்த டேபிள் ரோஸினுடைய மகத்துவத்தை அறியாமல் காணாமல் இருக்கீங்க. அப்படின்னா இதில் இருக்குன்னா, இந்த டேபிள் ரோஸில் வைட்டமின் இ அதிகளவு இருக்குது. இந்த வைட்டமின் இ இருக்கிறனால இந்த உங்கள் முடி சாம்பல் நிறத்துலேயோ வெள்ளை நிறத்துலேயோ இல்லைன்னா அந்த என்ன சொல்கிறது இளநரை அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த பூவை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பூவை விட்டுட்டு அந்த தண்டையும் இலையும் அரைச்சி குளிப்பதற்கு முன்னாடி ஊற வச்சு 10 நிமிடம் நீங்கள் தலையில் ஊற வச்சு அப்புறம் நீங்கள் பயன்படுத்துகிற சாம்பை பயன்படுத்தி குளிச்சிங்கன்னா உங்கள் முடி கொஞ்சம் கொஞ்சமாக கருமை நிறமாக ஆவதை பார்க்கலாம். இது வாரத்துக்கு 2 முறை இது மாதிரி நீங்கள் செய்ததுனால உங்கள் முடி கரு நிறமாக மாறி அதிகளவு கருநிறமாக இது உங்கள் கண்களுக்கு தெரியும். இந்த செடி வளர்கிறதுக்கு நமக்கு அது கொத்து கொத்தான பூக்கள் பூப்பதனால மற்ற செடிக்கு உரம் போடுற மாதிரி இதை போட முடியாது. இது அதிகளவு ஃபெர்டிலைசர் தேவை, அதுவும் லிக்விட் ஃபெர்டிலைசர் தேவை. ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் வெங்காயம் பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை தண்ணீரில் ஊற வச்சு அதை ஒரு நாள் கழித்து அந்த செடிக்கு ஊற்றும் போது அந்த செடி என்னாகும், அப்படியே கொத்து கொத்தான பூக்களை தரும். ஒரு காம்பில் 5 முதல் 6 பூக்கள் வரைக்கும் வரும். அந்த பூக்கள் பூத்து முடிஞ்ச பின்னாடி அந்த காம்பு அப்படியே காஞ்சி விடும். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அதுலேருந்து கிளைகள் எதுவும் வராது. அதை வெட்டி விட்டால் தான் கீழேருந்து வேறு காம்புகள் வரும். உங்கள் வாசலில் இந்த டேபிள் ரோஸ் வளர்கிறதுனால அதை நீங்கள் கிள்ளுக்கிற மாதிரி பார்க்குறீங்க. அப்படி பார்க்காதீங்க. அப்படி என்ன அதிசயம் இதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, அதிசயம் இதில் இருக்குது. அது என்னங்கிறத அடுத்து பாருங்கள். உங்களுக்கு விஷப்பூச்சிகள் வண்டுகள் ஏதாவது கடிச்சிருச்சு அப்படின்னா இந்த டேபிள் ரோஸ் தண்டை சாறு எடுத்து கடிப்பட்ட இடத்துல தடவுனா விஷம் அதுக்கு மேலே ஏறாமல் இருக்கும். அதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம்னா மருத்துவமனைக்கு செல்லலாம். அது வரைக்கும் விஷம் ஏறாமல் இதை தடுக்கும் சொல்கிறாங்க. விஷ முறிவு மருந்தாக இது செயல்படுகிறது. அப்படி சிறப்பான பண்பு இந்த டேபிள் ரோஸ், அது குறிப்பாக அந்த பிங்க் டேபிள் ரோஸில் தான் இருக்கிறது.
இந்த டேபிள் ரோஸ் தண்ணி அதிகளவு தேவையில்லை அப்படின்னு சொன்னோம். இதில் உரம் நம்ம அதிகளவு லிக்விட் உரம் பயன்படுத்துறதுனால களை செடிகள் அதிகளவு வளரும். அதனால நம்ம செடிகள் பாதிக்கப்படும். அதனால் களை செடிகளை பிடுங்கி எரிந்து விட வேண்டும். அதுக்கடுத்து இது நிழலில் வளரக்கூடாது. நிழலில் வளர்ந்தால் செடி மட்டும் தான் வளரும், பூவே கொடுக்காது. அதனால் இதுக்கு அதிகளவு வெயில் தேவை. எங்கே அதிகளவு வெயில் இருக்கோ அந்த இடத்துல வைக்கணும். அப்போ தான் இது அதிகளவு பூக்களை தரவும். இது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. அதனால் எப்போ இருந்தாலும் இந்த செடி நன்றாக வளரும். இன்னொரு விஷயம் இதில் இருக்கிறது பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. என்ன விஷயம் பார்க்கலாம். உங்கள் முடி ஸ்ட்ரைட்னிங் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பியூட்டி பார்லர் தேவையில்லை. உங்கள் முடியை நீளமாக ஆக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த செடி உதவுகிறது. இந்த தண்டை அரைச்சி நீங்கள் என்ன எண்ணெய் உபயோகிக்கிறீங்களோ அந்த எண்ணெயில் இதை கலக்க வேண்டும். அதை உங்கள் தலையில் மேலிருந்து கீழாக தடவி சில நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும். பின்பு நீங்கள் பயன்படுத்துகிற ஷாம்பு அல்லது சீயக்கினால் அலசினா உங்கள் முடியில் மாற்றத்தை உணரலாம். இந்த ஸ்ட்ரைட்னிங் கொஞ்சம் கொஞ்சமாக வருவதை நீங்கள் பார்க்கலாம். வீட்டில் ரோஜா செடி வளர்க்க முடியும்னு நினைக்கிறவங்க இந்த டேபிள் ரோஸை வளர்க்கலாம். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதை நட்டு வச்சால கொத்து கொத்தாக வளரும். இதுக்கு உரம் நம்ம சொன்ன மாதிரி அந்த லிக்விட் உரத்தை கொடுக்கலாம். இல்லாட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் எப்போ நம்ம மற்ற செடிகளுக்கு போடுகின்ற உரங்களை போடும் பொழுது அது என்ன ஆயிரும்னா சிறப்பாக வரும். ஓகே, இதில் பல நிறங்கள் இருக்குது, பலவிதமான நிறங்கள் இருக்குது. இந்த உங்கள் வீட்டில் பல நிறங்கள் இருந்தால் ஒரு பூவை இன்னொரு பூவையும் கிராஸ் செய்கிறது மூலமாக புதிய நிறத்தை நீங்கள் உருவாக்கலாம். அது எத்தனையோ நிறங்கள் இருந்தாலும் அந்த பிங்க் கலர் அந்த டேபிள் ரோஸ் தான் நமக்கு அதிகளவு பயன்படுகிறது. இந்த டேபிள் ரோஸ் பார்க்கும் பொழுது ஒரு மனதுக்கு நிறைவை தருகிறது. ஓகே, இந்த அந்த மாடி தோட்டத்தில் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டேபிள் ரோஸை முதல்ல பயன்படுத்தலாம். அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வெற்றியை கிட்டும். அதனால் எல்லாருமே இந்த டேபிள் ரோஸை பயன்படுங்க. இதில் கொத்து கொத்தான பூக்கள் பூக்கிறதுனால நமக்கு வீட்டிற்கும் இறைவனுக்கு வைப்பதற்கும் பயன்படும். மேலும் இது அழகு பொருளாகவும் வீட்டில் வளர்க்குறாங்க. இப்படி பல வகையில் இந்த டேபிள் ரோஸானது நமக்கு பயனளிக்கிறது. வைட்டமின் ஈனால் நம்ம முடி வளர்வதற்கும் ஃபேஷியலுக்கும் பயன்படுகிறதுன்னு பார்த்தோம். முகப்பொலிவாக இருப்பதற்கும் பளபளப்புக்கும் பயன்படுகிறது பார்த்தோம். முடியை ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு பயன்படுகிறதுன்னு பார்த்தோம். மருத்துவத்துறையிலும் இதன் பயன்கள் அதிகளவு இருக்கிறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி பூச்சிக்கடி, அந்த வண்டுக்கடி, பூரான்கடி போன்ற ஏதாவது நச்சுப்பொருள் கடித்து விட்டாலும் அதற்கு விஷம் ஏறாமல் இருக்கும் இது பயன்படுகிறது அப்படின்னு அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம இதில் பார்த்தோம். இந்த டேபிள் ரோஸை நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் வளர்க்குறனால இவ்வளவு பயன்கள் நமக்கு கிடைக்கிறது. அழகு மட்டுமல்ல, மருத்துவ குணம் நிறைந்த இந்த டேபிள் ரோஸை நம்ம வீட்டில் வளர்க்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சதா கார்டனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் எங்களுக்கு பண்ணுவதனால எங்களுடைய புது புது பதிவுகள் உங்கள் வீட்டினுடைய கதவை தட்டும். தங்கத்துக்கு நிகரான இந்த டேபிள் ரோஸை நீங்கள் வீட்டில் வளருங்க. குறிப்பாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா மற்ற கலர்களை விட இதில் வெள்ளை, ரோஸ், ஆரஞ்சு பலவிதமான கலர்கள் இருக்குது. எல்லா கலரையும் விட சிறப்பானது பிங்க் கலர். இதில் தான் மருத்துவ குணம் நிறைந்திருக்கு. ஆகையினால் நீங்கள் பிங்க் கலர் டேபிள் ரோஸை அதிகளவு வீட்டிற்கு பயன்படுத்தி உங்களுக்கு அந்த ஃபேஷியல் மற்றும் ஸ்ட்ரைட்னிங் எல்லாவற்றுக்கும் பயன்படுத்துங்க. தேங்க்யூ.